ஃபர்ஸ்ட் டூன்ற வேர்ட்ல எப்படி இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம், அந்த சென்டென்ஸ்ல எப்படி டூ யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அது இல்லாமல் டிட்டும் எடுத்துக்கலாம். டிட்டுன்ற வேர்ட்லேயே நம்ம ஒரு இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணலான்றது பார்க்கலாம். அதே போல டஸ். ஓகே, மூணுத்தையும் செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3 பிரிச்சுக்கலாம். ஓகே, இதை நான் இங்கிலீஷ்லயும் சொல்லி தருவேன், தமிழ்லையும் சென்டென்ஸ் சொல்லி தருவேன் உங்களுக்கு. அது இல்லாமல் இப்போ டூன்றது செக்ஷன் 1 எடுத்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டூ என்ற வார்த்தையை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீ படிக்கிறாயா, டு யூ ஸ்டடி. படிக்கிறான்றது இங்கிலீஷ்ல ஸ்டடி. நெக்ஸ்ட் அவர்கள் வருகிறார்களா, டு அவர்கள்னா தே, வருகிறார்களான்றது வராங்களா அப்படி சொல்லணும், அதை கம், டு தே கம். நெக்ஸ்ட் நீ சாப்பிடுகிறாயா, டு நீ யூ, நீ இல்லைன்னா நீங்கள் யூ. சாப்பிடுறது இங்கிலீஷ்ல என்ன, ஈட், டு யூ ஈட். நீங்கள் ஆங்கிலம் பேசுகிறீர்களா, டு யூ. நீங்கள் நான் சொன்ன நீயும் யூ யூஸ் பண்ணலாம், நீங்களுக்கும் யூ யூஸ் பண்ணலாம். டு யூ ஸ்பீக், பேசுறது ஸ்பீக் இங்கிலீஷ், டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ். செக்ஷன் 2ல நம்ம டஸ் வச்சு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்றதை பார்க்கலாம். இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும் பார்க்கலாம். ஓகே, அவள் பாடுகிறாளா, அவள் பாடுகிறாளா. இப்ப பாடுறதுன்றது இங்கிலீஷ்ல என்ன, சிங். அவள் சாப்பிடுகிறாளா, சாப்பிடுறது என்ன, ஈட். அதே போல அவள் விளையாடுகிறாளா, விளையாடுறது என்ன, பிளே. அவள் படிக்கிறாளா, படிக்கிறது என்ன, ஸ்டடி. அவன் சின்ன வேர்டு இங்கிலீஷ்ல கத்துக்கிட்டாவே போதும். ஓகே, நெக்ஸ்ட் அவள் பாடுகிறாளான்னு எப்படி சொல்றோம் இப்போ, does she sing. இந்த மாதிரி he she itலாம் வந்தா does வரும். does she sing. நெக்ஸ்ட் அவன் விளையாடுகிறானா, அவன் விளையாடுகிறானா, அவன் டிவி பார்க்கிறானா. அந்த மாதிரி பார்க்கறது see, watch கூட சொல்லலாம். விளையாடுறது play, சாப்பிடுறது eat. அந்த மாதிரி இப்போ does he play, அவன்னா he இங்க வரும், does he play இங்கிலீஷ்ல. நெக்ஸ்ட் அவர் படிக்கிறாரா, அவர் படிக்கிறாரா. படிக்கிறது என்ன இங்கிலீஷ்ல, ஸ்டடி. அவர்னா he, does he study. இதே போல நம்ம did வச்சு செக்ஷன் 3ல சென்டென்ஸ் எப்படி யூஸ் ஃப்ரேம் பண்ணாத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அவன் வந்தானா, அவன் வந்தானா. வந்தானான்றது கம், கேம் போடக்கூடாது, கம் போடணும். அப்போ did he come. அவர்கள் சாப்பிட்டார்களா, சாப்பிடுறது என்ன இங்கிலீஷ்ல, eat. did they, அவர்கள்னா they, நிறைய பேர், they eat. நீ விளையாடினாயா, விளையாடுறது என்ன இங்கிலீஷ்ல, play. அப்போ did he play. நீங்கள் சென்னையில் வாழ்ந்தீர்களா, வாழ்ந்தீர்களா. வாழ்றது இங்கிலீஷ்ல என்ன, live. அப்போ did you, நீங்கள். நான் சொன்னா நீ நீங்கள் எதுவுமே நம்ம ரெண்டுத்துக்கும் நம்ம you யூஸ் பண்ணலாம். did you live in Chennai, சென்னையில், in Chennai. I hope the video was useful. Thank you.